எப்படி இருக்கீங்க வீடியோ ஃபேம்ஸ்? ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எலைட் எஸ்எம்பி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது உள்ள நம்ம போகிறோம். அதோட நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல அஸ்வின்னு, அவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ இன்றைக்கி போடுறாப்புல. ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட தான் இருக்காப்புல. அதை பேசுங்க. ஓகே கேஸ், நான் உள்ளே போய்ட்டு பாஸ்வேர்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், லாகின் பண்ணிட்டு வரேன். ஷோயப் உள்ளே வந்தாச்சு. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அவ்வளோதான். சிஓ ஸ்பேஸ் விட்டு இல்லை பிளேயர் தாண்டா இருக்கு. ஸோ நம்ம பயவலோட இது பேஸ் தான் இது. கிளைம் போட்டிருக்கானா? சரி ஓகேயா. வாயா, எங்கயா போற நீ? வாயா. இது ப்ரோ நம்ம பேசிட்டு இருக்கேன்ல. ஓ இங்கே இருக்கியா? சரி ஓகே, என் கூட வா. பேசினா இருக்கீங்க? பிளாக்ஸ் போட்டு மேலே ஏறி வாடா. சரி ஓகே டி கொட்டுப்புடா. சரி என் கூட வா, நீயும் நானும் எங்கேயாவது போயிட்டு ஒரு பேஸ் கட்டுவோம். ஆமாம் உனதான். வாடா, இப்போ பின்னாடி இருக்கேன் பாரு, வாடா. சரி ஓகே ஃபேமு, நான் போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல இடமா தேடி கண்டுபிடிச்சிட்டு இவனை வந்து கூப்பிட்டு வரேன். டபுள் டேப் பண்ணுறா. ஓ லேக் அடிக்குதுங்க. சரிங்க, நான் நல்ல இடமா தேடிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போது நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி போட் ஒன்று கடைசி வந்து ஏறிட்டோம். உட்காந்துருக்க பொசிஷனே சரியில்லை, நிஜமாக போயிட்டுருக்கடா வெளியே. ஸோ நம்ம ரியாஸ் எல்லாருமே இருக்காங்க இங்கே தான். இந்த இதில் தான் நம்ம எப்படியாவது பூந்து போயாகணும் நம்ம. ஐயோ போட்டு காண போயிடுச்சுங்க, இங்கே போய் போட்டுக்கலாம். போட்டில் ஏறு, நான் ஃபஸ்ட்டு ஏறுறேன், அதுக்கப்புறம் நீ ஏறணும். ஓகே இப்போ ஏறுடா. ஏட்டியா? ஏட்டாங்க. ஏறாத. மேலே 2 படி தாயா, ஏறி வாயா. வேற இதை உடச்சு. ஓகேங்க. ஐயோ வாயா மேலே. இன்னைக்கு என்ன இப்போ பிரச்சனை? இப்போ என்னென்னா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிக்டாக் செஞ்சு அவருக்கு ஒரு ஷவல் தரப்போகிறேன். ஏன்னா நம்ம மட்டுமே உடச்சிட்டு இருக்கோம்ல, அது சரி கிடையாது.
நம்மளோட கூட வெட்டியா ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம இப்படி விடலாமா? தப்பு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சூட்டப் பண்ணிக்கலாம். அயன் சூட்டப். ஓகே, இது கடுப்புங்க. ஸோ வந்து இது ஃபுல்லாகவே நம்ம தான் கட்டியிருக்கோம். எதுப்பா? இந்த மலை. யோ, இந்த மலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான் ஆகுது, அவங்களுக்கே தெரியும். யா தண்ணி குடிச்சிட்டேன். போயிட்டு வாங்க. பாருங்களேன், இது எவ்வளோ கடுப்பு ஏற்றுதுன்னு. ஐயோ, கோல்டன் ஷவல் வேணுங்க இப்போ கிளைம் பண்ணுறதுனா நமக்கு. சரி விடுங்க, நம்ம அந்த வேலையை பார்க்காம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பிக்கெக்ஸ் அதான் போகலாம். இங்கே வந்து ஸ்டோன் கொஞ்சம் இருக்கு, கடை மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறாருங்க. ஸோ ஓகேங்க, அதோ அண்டர் கிரவுண்ட் பேஸ் வேணும் அப்படின்னு நம்ம அஸ்வின் கேட்டாப்புல. ஸோ இங்கே வா அஸ்வின், இங்கே வா. எப்படி இறங்கணுமா? அப்படியே குதி. தெரியாது. டியூ அப்படியே நடந்து வாயா, உள்ள வாயா, நடந்து வாயா. ஐயோ, நடந்து வாயா. யா படிக்கட்டு செஞ்சிருக்கேன் பேர், வா. நீங்க வாயா, இங்க வந்து நில்லு, இப்படி நில்லு. ஏன் முன்னாடி நில்லு, இப்படி நில்லு. அப்படி நிக்கிறியா? இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போ. என்ன நான் இப்படி அடிச்சா உன்னை உள்ள தள்ளிக்கிறேன், நீ உள்ள போ. நீ க்ரௌச் பண்றத நிறுத்தேன். நில்ல நீ நில்ல. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ. ஓ, நான் உனக்கு பதிலா உள்ள வரையா? வாயா உள்ள. வெக்கப்படாதயா. ஐயோ, என்னையா இது? தெரியலன்றல, புரியல. அது என்ன அடிக்கிறீங்க? ஐயோ, ரெண்டரை ஆகலையா சங்கு. ஏவாய்ஸ் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல சங்கில். கேம் விட்டு வெளில போயிட்டு வரட்டும். நான் சொல்லும் போது நீ ரெக்கார்டிங் போட்டு போயா. அவருக்கு வந்து எதுவுமே தெரிலங்க. ஓகே, சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நான் போயிட்டு கொஞ்சம் கோல் டார்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. நான் எப்போ விட்டேன்னு வேற தெரில. என்ன ஒரு சாம்பி குட்டி என்னை வந்து சாவடி அடிக்க வந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு அதுங்கிட்ட தப்பிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நான் அலைஞ்சு எப்படியோ கடைசியில வந்துட்டேன். உள்ள லாகின் பாஸ்வேர்ட் போட்டு வந்துடுறேன். அதாங்க உள்ள வந்துட்டேன். உனக்கு ஒரு இது பிக்காக்ஸ் கொடுத்தேன் பைத்தியக்காரன். ஓ இல்ல ப்ரோ, இந்தா பிக்காக்ஸ் வச்சுக்கோ. நான் வச்சிருந்தேன். இதுக்கு மேல இரு ப்ரோ, ஒரு செகண்ட் இரியா அஸ்வின். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இருட்டா இருக்கான்னு உனக்கு? சரி வெயிட் பண்ணு, வெளிச்சமாக்கவா? நம்பரியா நீ கொஞ்சம்? நீ குறுக்க மறைச்சா நான் எப்படியா வெளிச்சமாக்குவேன்? ஸ்மோக் பண்ணா ப்ரோ, மேல போகணுயா. இப்ப என்ன பண்றது? யோ என்ன பண்ண? ஓ, மண்டையில ஏறி உட்காந்துட்டேனா நானு? நீங்க உட்காந்துட்டு சொன்னேன். நான் வாட்டு குத்திட்டு இருக்கேன், பார்த்து. சரி, நான் மேல போயிட்டு ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு வரேன்டா. அது வரைக்கும் நீ தெரியுது என்ன? வெளிச்சத்துக்காக தாண்டா மேலைக்கே போறேன், சரியா? இருங்க, பறந்தா சொன்னியும் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓடி போய் உள்ள வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருந்தவங்க. டார்ச் வேறுபாடு தேவைப்படுதுங்க. என்ன பண்றதுன்னு லைட் வேணும். இந்த இங்க வரைக்கும் போட்டிருந்தேன். இன்னொரு லேயர் உடைக்கணும். டார்ச் இருந்துச்சுன்னா நம்ம பில்டிங்கோட இதுவே கம்ப்ளீட் ஆயிடுங்க. அவ்வளவுதாங்க. டார்ச் தாங்க தேவைப்படுது. டார்ச்சும் கோல்டு தேவைப்படுது. ஷவல் செய்யணும். கண்ணு தெரியலங்க சுத்தமா இந்த கார்னர்ல எல்லாம். இப்ப தெரியுதுங்க லைட்டா. எங்க தெரியுது? குத்து லைட் எங்கடா? மேல பண்ணுவானா?
மேல கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும்ல மேல. ஆமா அது பண்ணலாம்டா. மேல 2 பிளாக்கா போடு, ஒரு உட்டுக்கு அப்படி போடணும்யா. அப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன் மேல. ஐயோ வலி, எங்க வலி 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 இதோ வலி. இங்க சுத்தமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ண. மன்னிக்கவும் மக்களே, ஆக்சுவலி வந்து மைக்கை வந்து தூரமாக வச்சிட்டேன். இந்த இடத்துலேருந்து விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூரமாக கீழே ஐ மீன் சைடில் சேரில் வச்சேங்க. அப்படியே மறந்துட்டேன். சரி ஓகே இருங்க, நம்ம வந்து லைட்டு கேட்டு சோர்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு லேட்டராக நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வரேன். ஸோ ஒரு வழியாக அவனுக்கு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து டார்ச் எல்லாம் எடுத்துட்டோங்க. டார்ச் எடுத்து ஸ்டிக் பண்ணி போகிற வந்து லைட் ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து மேலே போகணும். மேலே போகிறதுக்கு வந்து ஏணி செட் பண்ண ஃபஸ்ட்டு. யோ ஏணி செய்யணும். அதுக்கு முதல்ல செஞ்சுட்டு வாங்க போங்க. செஸ்ட்டு வாங்களா? செஞ்சுட்டு வாங்க. இருடா, அதுக்கும் முதல்ல இதெல்லாம் இருக்குடா, ப்ரொசீஜர் நிறைய இருக்குயா. ஸோ இப்போ ஏணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிக்கு செய்யணும். டேய் அதே தாண்டா மேலேயே போயிட்டு இருக்கேன் போல நான். இப்படி இறங்க வேண்டியது ஏற வேண்டியதுக்கு நம்ம எப்படி வந்து ஏறணும் பாருங்க. அப்பா நல்ல விளக்கமா இருக்கியா. சரிடா, நான் போய் விட்டு எடுத்துட்டு வரேன். இருடா மரம் வெட்டி எடுத்துட்டு வரேன். நான் போயிட்டு மரத்தெல்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து தேவையானலாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு நான் திரும்ப வீடியோ போகிறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் நான் வந்து இது பண்ண வந்திருந்தேங்க. இப்போ வந்து ஒரு சாம்பி பைத்தியக்கார சாம்பி வந்து என்னை கடிச்சிச்சுன்னு. ஸோ அதாங்க இப்போ வந்து என்ன பண்ண போனோம்னா அடுத்து வந்து பேஸ் ஓகேங்க. வந்த வேலையை முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிடலாம். /HOME ஹோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடோட இதெல்லாம் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. மேலே வந்து செரி பிளாக் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓ மை காட், இங்கே செரி பிளாக் இல்லையோ. சரி ஓகே, அவர் ஆக்ஸ் கேட்குறாப்புல கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா எனக்கு செரி பிளாக் வேணும். சாவு ப்ரோ இவரையும் செரி பிளாக் அதாவது செரி வுட் எடுத்தாச்சு நம்ம. அவ்வளோதான். இப்போது இந்த வுட்டை வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம இங்கே கட்ட ஆரம்பிச்சிடலாங்க. சரி வாங்க எடுத்து வைப்போம். ஓகே, என்ன ஆச்சு எடுத்துக்கலையா? ஓ சரிங்க. திரும்பி வந்துட்டாப்புல. இவரும் நானும் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கட்டியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டோம்னா தான் வந்து பார்க்க லுக்காக இருக்குங்க. ஃபைனல் அவுட்புட் நான் கடைசியாக காட்டுறேன். ஃபைனல் அவுட்புட் தான் கடைசி வேணும். ஆமாம் ஓகே சரி ஓகேங்க. ஸோ இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து கட்டணும். இப்போ நான் வந்து மீதி எல்லாமும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே எங்கே 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 ப்ரோ அடிக்காத. யோ ஏன் அடிக்கிற? யோ யோ அமைதியாரியா? யோ அடிக்காதயா பாரு. சரி வாயா, நீயா நான் பார்க்கலாம் வாயா. அடி அரை ஹார்ட்டை தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு நிறையா ஹார்ட் இருக்குங்க. அட ஏயா நான் இன்னையா பண்ணேன், ஏயா இப்படிலாம் பண்ணுறீங்க? சரி விடுங்க, நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேலையை கன்டினியூ பண்ணிடலாம். /HOME ஹோம். ஸோ வந்துட்டேன். யோ நீ தள்ளி போயா? யோ நீ தள்ளி போ. நீ தள்ளி போயிடு, அந்த பக்கம் எங்கேயாவது போயிடு. எஸ். ஸோ உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தாங்க கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ திரும்ப இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்னோடய மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க. அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். லைவ் வாய்ஸ் ஓவராக கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லைவ் வாய்ஸ் ஓவராக கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து என் மைக் ப்ராப்ளமாக அதோட நான் வந்து வெளில போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் தான் இருந்தாப்புல, அந்த ATGன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் இருந்தார். அவர் தான் எல்லா வேலையும் பார்த்தாரு. ஸோ தூங்கி எழுந்துடலாம். ஸோ தூங்க முடிஞ்சு எழுந்துட முடியுதா?
எல்லோரும் தூங்கணுங்க. அதாங்க இந்த மாதிரி சர்வர்லேயே பிரச்சனை. நம்ம எஸ்எம்பி லான்ச் ஆகிடுச்சு. எஸ், நம்ம எஸ்எம்பி லான்ச் ஆகிடுச்சுங்க. அதில் சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிளியர் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிடுங்க. நம்ம சின்ன சின்ன பக்ஸ் தாங்க, அந்த மொத்த பக்ஸையும் நீங்கள் நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா அவ்வளோ தாங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. மொத்த பக்குமே கிளியர் ஆகிடுச்சுன்னா எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நம்ம பாட்டில் சர்வரை ஃபுல் லான்ச் பண்ணிடலாம். நான் சர்வரை ரீலான்ச் அப்படின்னு ஒரு வீடியோ வேணாலும் வந்து நான் போடுறேன். நம்ம சர்வரில் என்னென்ன கமெண்ட்ஸு எல்லாமே நான் போடுறேன். இப்போ என்னென்னா வந்து பெர்மிஷன்ஸ் தாங்க ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இடத்த உடச்சி ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இது போடணுங்க, தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டோன்னா டக்குன்னு அங்கேருந்து குதிச்சுக்கலாம். அவங்க அவர் தாங்க சாவடி சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஆள் தான் இருக்காமா, நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது. ஓகே, என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்தையும் ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்த ஃபில் பண்ணுறது பெட்டர்னு தோணுது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இல்லைங்க. ஓகேங்க, இந்த இடத்தையும் இப்போ ஃபில் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நேரமாக வர அளவுக்கு சரியில்லை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இது சும்மா ஒரு நார்மல் பேஸே போச்சு 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 போச்சு. அடி அடி ப்ரோ, யோ அஸ்வின் அடியா? நீங்கள் இவர் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. யோ அடி ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த அஸ்வினை அடிக்கவே மாட்டேங்கிறான், பைத்தியக்காரன். ஸோ யோ என்னையே ஏன் என்ன அடித்தேன் யோ? சரிங்க, இப்போ ஆக்சுவலி என்ன பண்ண போகிறேன்னா இவரோட ஒரு 1v1 நம்ம வந்து ஆக்ஸ் வச்சுருக்கோம். அவருக்கு வெறும் கையில் அடிக்க போகிறாரு. வரட்டும், அதை வாங்க அடிச்சிக்கலாம். அடி ப்ரோ வாயா. அவர் வந்து பிக் ஆக்ஸ் வச்சு அடிக்கிறார். எவ்வளோ பூர்த்திசாலி தெரியுமா அவர்? பார்த்துக்கோங்க. 1.5 ஹார்ட்டு அது. ஆமாம், 1.5 ஹார்ட்டில் எப்படியோ நம்ம தான் தச்சு அவர்கிட்ட தட்டு. ஓகேங்க, நான் வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளோட இன்னொருத்தர் கெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது இருக்கார். அதோட ஸோ ஓகேங்க, ஸோ நம்ம வீடை ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடம்லாம் இருக்குல்ல, இப்போ இதுக்குள்ளே போய் கட்டணும். இதுக்குள்ளே நம்மளோட ஹீட் மேன் மணின்னு ஒருத்தர் தங்கியிருக்காரு. இல்லையா, ஆன்வல் சுற்றி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவருது தான், அவர் செஸ்ட்டு தான் இது. நம்ம வீடில் தான் எடுக்க போகிறோம். ஸோ என்ன இவ்வளோ டைமண்ட் வச்சுருக்காங்க? அப்பா பாருங்கள், எல்லாமே இருக்குங்களா. இங்கே வந்து அவரோட வந்து ஏதோ ஒரு பில்ட் பண்ணிட்டு இருக்காப்புல, அதுவும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மைனிங் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் சைடு. ஸோ ஓகேங்க, கீச்சு போகலாம். சரி, ஒரு 2 நிமிஷம் கிளப்பாயிருக்கேன். கீழே வந்தாச்சு. ஏதோ ஒரு கேவுன்னு நினைக்கிறேன். இது யார் போய் இருட்டா போய்கிட்டே இருக்கு. இங்கே போயிட்டே இருக்குங்க, விட்டுருங்க. இதுக்கு மேலே இதோட நான் போகிறதுக்காக இதில் இல்லை. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டை சுற்றி காமிச்சிடுறேன். ஸோ இது என்னோட செஸ்ட். நம்ம வீட்டில் எதுவும் இதில் இது வந்து நம்ம அஸ்வின் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இதுக்குள்ளே அவன் ஏதோ பண்ணிருக்காப்புல. வேறங்க எவ்வளோ பெருசாக வெட்டிகிட்டு இருக்கானு. இதெல்லாம் உடச்சி இது பண்ணணும், முதல்ல கவர் பண்ணணும். பற்றி வச்சுக்கோங்க. ஏய் ஸோ இங்கே தண்ணி ஊற்றணும் சொல்லி பண்ணணும். இல்லை ஊற்றியாச்சு. ஏன் மேலே வாப்போம், ஏன் மேலே ப்ரோயா? ஓகே, ஸோ இந்த இடத்த இப்படியே ஒரு அளவுக்கு வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். இந்த லூட்லாம் எங்கடா போச்சோம் லூட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவுட்டுங்க. எல்லாமே நெதரில் போயிடுச்சு. நெதரில் தான் இருந்தேன் நான். நெதரில் வந்து டெத் ஆகிட்டேன் அன்னுக்குள்ளே. ஆனால் பாவி என்னங்க, ஒன்றும் மேட்டர் இல்லைங்க. ட்ரஸ்ட்டு கேட்டால் கொடுத்துருவானு. நம்ம மணி தான். மணி என்ன பார்த்தீங்கன்னா அவன் அவனோட ஃப்ரெண்டுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மணி ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது லூட் எடுக்க போகிறோம். வேணாம், இதான் நல்லதா இருக்கீங்க. எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இது எதுவுமே போதுங்க. வேறு எதுவும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே, பாய். See you guys. ஸோ நெக்ஸ்ட்டு லைட் எஸ்எம்பி வீடியோ வருமா இல்லை நம்ம எஸ்எம்பி வீடியோ வரணுமா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போல் போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஓகே, பை. See you.